الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பெயருள்ளால் 22 நோன்புகளும் 23 தராவிகளும் இன்றோடு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள நோன்புகளையும் தராவிகளையும் முழு உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவேற்றுகின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என்று 28வது ஜுஸ்வினுடைய பாதியை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்று ஓதப்பட்ட முதல் வசனத்தில் ஒரு பெண்மணி அல்லாஹ்விடம் உரையாடுகின்றார்கள். ஹவுலா பின்த் சாலபா என்ற ஒரு சஹாபி பெண்மணி. அவருடைய கணவர் பேரு அவுலி இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்பது ஒரு விதமான மகிழ்ச்சிகளும் நிஅமத்துகளும் கலந்த ஒரு உறவு. இவ்வுலகத்தில் அல்ல, சுவனத்திலும் அல்லாஹுவால் முதல் ஏற்படுத்தப்பட்ட உறவு முறை என்றால் அது கணவனுக்கு மனைவியை தான் அல்லாஹ் உருவாக்கினான். அந்த கணவனும் மனைவியும் சேருவதை கொண்டு பெற்றோர் என்ற தகுதியும் பேர பிள்ளைகள் என்றெல்லாம் வம்சங்களை ஒரு கணவன் மனைவியை கொண்டுதான் அல்லாஹ் துவக்க செய்திருக்கிறான். இது உலகத்தில் அல்ல, சுவனத்திலும் அப்படிதான் இருந்தது. சுவனத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்படும் பொழுதும் மனைவியோடு சேர்த்துதான் அனுப்பினார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும். இந்த உறவு முறை என்பது அத்தியாவசியமான உணவு, அத்தியாவசியமான பொருள் என்று சொல்லுவார்கள். உலகத்துல வாழ்வதற்கு நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கிற வார்த்தை என்னன்னா, ரிஸ்க் கொடுன்னு கேட்போம். ரிஸ்க்ல பரக்கத்தை கொடு. ரிஸ்க்னா என்ன? அத்தியாவசியமான பொருள், உணவு பண்டங்கள், தண்ணீர், இது போன்ற விஷயங்களுக்கு தான் அத்தியாவசியமான பொருள் ரிஸ்க் என்பதாக சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், ஹதீஜாவுடைய அன்பு எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஸிக்து ஹுப்பஹா, அல்லாஹ் எனக்கு ஹதீஜாவையும் ஹதீஜாவிடத்திலிருந்து வந்த அன்பையும் எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் என்று ஒரு கணவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் ஒரு கணவனுக்கு மனைவி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றாலும் கூட வாழ்க்கையில் சின்ன சிறு சண்டைகள் வரலாம். அதை சகித்து வாழ்வதுதான் ஒரு குடும்பத்தின் முன்மாதிரிக்கான அடையாளம். ஹவுலா பின்த் சாலபா அவருடைய கணவர் வயதானவர், குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை பொதுவாகவே மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வருவது ஒரு சுவாரஸ்யம். அது இல்லை என்றால் அது அழகாக இருக்காது. காலையில சண்டை போட்டா மாலையில சேர்ந்துக்கணும், மாலையில சண்டை போட்டா காலையில சேர்ந்துக்கணும். இதுதான் ஒரு கணவன் மனைவிக்கான அழகு. ஹவுலா பின்த் சாலபாவுடைய கணவர் கொஞ்சம் சண்டையில ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அந்த காலத்துல லிஹாருன்னு சொல்லுவாங்க, அதாவது உன் முதுகு என் தாயை போல் என்று சொல்லிட்டார். இந்த இதுல சொல்லணும்னா தலாக்குடைய வார்த்தையை யூஸ் பண்றோம்ல, அது போல லிஹாருடைய வார்த்தை அந்த காலத்துல இருந்துச்சு. ஹவுலா பின்த் சாலபாவை பார்த்து அந்த கணவர் உன் முதுகு என் தாயை போல லிஹார் விட்டுட்டாரு. கோபத்துல சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. 2-3 நாள் கழிச்சு வந்து வீட்டுக்கு வரும்போது ஹவுலா பின்த் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் உறவு முடிந்து விட்டது 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் மனசாரெல்லாம் சொல்லல, என்னமோ கோபத்துல ஒரு ஜோஸ்ல நான் திஹார் விட்டுட்டேன், நம்ம பாடிய சொல்லணும்னா தலாக் விட்டுட்டேன், நான் இப்போ வந்துட்டேன், நம்ம தான் சேர்ந்துக்கலான்னு போது ஹவுலா பின்த் சாலபா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கணவன் திஹார் விட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியில் இருந்த கணவன் மனைவி என்ற உறவு முறிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் சேர வேண்டும் என்றால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வரேன்
அப்படின்னு போறாங்க. யாரு? ஹவுலா பின்த் சாலமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், எனக்கும் கணவனுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி சின்ன ஒரு வாக்குவாதம், அதுல ஒரு பேச்சு, கோபத்துல அவர் என்னை பார்த்து திஹார் விட்டுட்டாரு, அதாவது என்னை பார்த்து தலாக் விட்டுட்டாரு, இப்ப நான் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு அனுமதி இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அட என்னம்மா, அவங்களுக்கு தான் தெளிவா தெரியுமே, திஹார் விட்டுட்டாங்கன்னா அந்த கணவனும் மனைவியும் சேருவதற்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி சேர முடியும்? இந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவனுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு மனைவியை கட்டணும் என்ற அளவுக்கு அவருக்கு சக்தி கிடையாது, என் பிள்ளைகளும் வயசாயிடுச்சு, இப்ப கணவன் மனைவியாக்கப்பட்ட நாங்க பிரிஞ்சிட்டோம்னா குழந்தைகளும் அவர்களுக்கு விருப்பம் கொடுக்கப்படும், யாராவது தந்தை கூட போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா வயதானவர், அவரால் ஒன்றும் பராமரிக்க முடியாது, எங்க வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடுமே, நாங்க என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, அல்லாஹ் ஆயத்தை வகை இறக்குனாதான் இதற்கான தீர்ப்பை என்னால சொல்ல முடியும். அதாவது திஹார் விட்டுட்டா பிரிவாங்க, இதுதான் இது வரைக்கும் சட்டம். அந்த அம்மா போனாங்க, அல்லாஹ் கிட்ட இப்ப உரையாடுறாங்க, என்ன ரப்பே, என்னமோ கோபத்துல என் தந்தை என்னை பார்த்து திஹார் விட்டுட்டாரு, என் குழந்தை குட்டியெல்லாம் எனக்கு இருக்குது, அவருக்கு வயசாயிடுச்சு, நீ தான் ஏதாவது ஆயத்தை இறக்கி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நைட்டு உட்கார்ந்து துவா செய்யறாங்க. மறுநாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏதோ ஆயத்து இறங்குச்சா, வஹி வந்துச்சா? இல்ல எதுவும் வரல. 2வது நாளும் போனாங்க, அதே மாதிரி துவா செய்யறாங்க. 2வது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யா ரசூலல்லாஹ், ஏதோ ஆயத்து இறங்குச்சா? இன்னும் இறங்கல. 3வது நாளும் போனாங்க, ரொம்ப அழுதாங்க, புலம்புனாங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடுனாங்க. கத் ஸமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக, எந்த வாக்குவாதத்தை அந்த பெண்மணி வாதாடினார்களோ, யாரிடத்துல அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்டாங்களே, அல்லாஹ் கேட்டுட்டான். வதஷ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட போய் அவங்க ஷிகாயத்து செஞ்சாங்க, இந்த கேஸை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட வச்சாங்க. அந்த பெண்மணி, என் கணவன் வயதாகி விட்டால், எனக்கு குழந்தைகள் இருக்கின்றது, என் கணவன் பிரிந்து விட்டால் என் குழந்தைகளை பராமரிக்க யாரும் இல்லை, என் கணவரை பார்க்கவும் எந்த பெண்மணியும் இல்லை, என் வாழ்க்கையை நீங்க சேர்த்து வைக்கலன்னா என் குடும்பம் சீர்குலைந்து போய்விடும், நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போது, 3வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த பெண்மணி கேட்கும் போது, அந்த பெண்மணி கேட்பதுக்கு முன்னாடி நாயகம் சொன்னாங்க, வஹி வந்துருச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இதுல என்ன விஷயம்னா, ஒரு வரலாறு, இந்த பெண்மணி பேசுறாங்க, அல்லாஹ் கேட்டான். நம்ம விளங்கணும், உலகத்துல ஆக பெரிய சிறந்த சக்தி என்ன தெரியுமா? நம் மனைவிகள் நமக்காக கேட்கின்ற துவாவை விட, எப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளைக்காக கேட்கிற துவாவை அல்லாஹ் மறுக்க மாட்டானோ, அதே போல ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி துவா கேட்கிறாள் என்றால் அந்த துவாவை அல்லாஹ் திருப்ப மாட்டான். எந்த அளவுக்கு பிரிந்த வாழ்க்கை சேரவே முடியாது என்ற ஷரியத்து சட்டத்தையும் கூட ஹவுலா பின்த் சாலபா கேட்டு அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்றார்கள் என்றால், நாம் எல்லாம் வாழ்க்கையில் அன்றாட பழகுகின்ற வியாபாரமோ பிரச்சனைகளோ குடும்ப சூழலோ எதுவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட நம் மனைவி பெற்றோர்கள் நமக்காக செய்கின்ற துவா, எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக துவா செஞ்சா அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுறானோ, ஒரு மனைவி தன் கணவனுக்காக செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுக்காம இருக்க வெட்கப்படுறான். ஒரு படி தாண்டி போய் அல்லாஹ் சொல்லுவான், குழந்தைய பெத்துட்டோமேனு தாய் துவா செய்வாங்க என்ன இருந்தாலும். ஆனா எல்லாம் பெற்றவங்களையும் உதறி தள்ளிட்டு கடந்த 18-20 வருஷமா வாழ்ந்த தந்தை தாய் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் அறுத்து எரிஞ்சிட்டு கணவன் என்ற நிகாஹ் என்ற ஒரே ஒரு ஒப்பந்தத்தினால் உண்டான மனைவி தன் கணவனுக்காக வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா தெரியுமா? அந்த மனைவி தன் கணவனுக்காக செய்கின்ற துவாவை அல்லாஹ் ஒருபோதும் மறுப்பது கிடையாது. ஒரு சில காலகட்டம் போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்மணிகிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் நின்றுட்டே இருக்கிறாங்க. நீண்ட நேரம் ஒரு பெண்மணிகிட்ட உமர் ரலியல்லாஹு தலையை குனிஞ்சு பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன உமர் ஒரு பெண்மணிகிட்ட இவ்வளவு நேரம் பேசுறாரு, யார்கிட்டையுமே இவர் பேச மாட்டாரு. ஆனா தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, பாங்கு சொல்லப்பட்டது, ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன் உமர், தொழுகைக்கு நேரம் ஆச்சு, கொஞ்சம் பொறுங்க வரேன்னு நீண்ட நேரம் பேசிட்டு தொழு வச்சுட்டு உமர் ரலியல்லாஹு எல்லா சஹாபாக்களும் கேட்கிறாங்க, என்ன ஒரு பெண்மணிகிட்ட வயதான ஒரு மூதாட்டிகிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே என்ன? அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த பெண்மணி யாரு தெரியுமா? அவங்கதான் ஹவுலா பின்த் சாலபா.
அவங்க பேசுறது அல்லாவே கேட்கிறான்னா, அல்லாவே கேட்டான்னா, நான் கேட்பதற்கு என்ன இல்லாம போயிட்டேன். எவ்வளவு நேரம் பேசினாலும் நான் இங்கே பேசுவேன். இந்த இடத்துல இருந்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஒரு அந்நிய பெண் என்பவள் வயதான மூதாட்டி என்றால் அந்நிய ஆண் பெண் என்ற கணக்குல வரமாட்டாங்க. வயசாயிடுச்சு, அஜூசுல், ரொம்ப கிளவின்னு சொல்லுவாங்க, அரிசலுல் உமர் அப்படின்னுவாங்க அரபியில. தள்ளாடும் வயதுக்கு ஒரு பெண்மணி போயிட்டாங்கன்னா வாலிப பிள்ளையோ சின்ன பிள்ளையோ பேசுவதற்கு அனுமதி இருக்குது. எதுவரை அவங்க அறுதலுள் உமரா இருக்கணும், யார்கிட்ட வேணாலும் பேசலாம் என்பதை ஒரு மூதாட்டிக்கு மட்டும்தான் அந்த வரலாற்று ஆசிரியர் அனுமதி தராங்களே தவிர ஒரு அந்நிய பெண்ணிடம் பேசினார்கள் என்ற வரலாறு எல்லாம் சஹாபாக்களிடம் நம்ம பார்க்க முடியாது. ஆக ஒரு ஹவ்லா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவனுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பேசி ஒரு மிகப்பெரிய ஷரியத்தை மாற்றினார்கள் என்றால், ஒவ்வொரு மனைவிமார்களும் நமக்கு கொடுத்த நிஅமத் அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க். ரிஸ்க் இல்லைன்னா இன்னைக்கு இருக்க முடியாது. அது போலதான் வாழ்க்கையில இப்ப என்ன செஞ்சாலும் சரி, நம்ம கடைசி காலகட்டத்துல எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை நம்மால் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு மனைவி சகிக்காமல் செய்கின்ற தன்மையை அல்ல கொடுக்கிறான். அப்படி ஆப்போனன்ட் ஆக்கலாம். ஒரு மனைவி இல்லாத போது, ஒரு மனைவி இயலாமையில் இருக்கும் பொழுது ஒரு கணவன் போய் அந்த மனைவிக்கு அவ்வளவு பணிவிடை செய்வான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. வரலாற்றின் ரீதியாகவும் ஹதீஸின் ரீதியாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுடைய மனம் என்பது ஏன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் களிமண்ல இருந்து படிச்சான். களிமண் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கும். இந்த ஆண்கள் எல்லாம் பார்த்துருப்போம், ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. ஆனா பெண் அல்லாஹ் எங்க இருந்து படிச்சான்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்புல இருந்து ஒரு நரம்பை எடுத்து படிச்சான். இந்த உடலிலேயே ஆக சாஃப்டான நரம்புன்னு அது ஒண்ணுதான். அதனாலதான் எல்லா பெண்களுமே சாஃப்டா இருப்பாங்க. அதனாலதான் இந்த தன்மை அல்லாஹ் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது கடைசி காலகட்டத்திலும் கூட நமக்கு துணையா இருந்து பார்ப்பவர்கள் மனைவிமார்கள் தான். பொதுவாகவே ஒரு பெண் பிள்ளைகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ் மிகப்பெரிய நிஅமத். எந்த பெண் பிள்ளைகள் வீட்டிற்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு பரக்கத்து நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பொம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்டியா அவனுக்கு கேள்வி இல்லாம சொல்கள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நகைச்சுவையா ஒரு வரலாறு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணமாகி முதல் இரவுல அவங்க பேசிக் கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் யார் கதவை தட்டினாலும் நம்ம திறக்கக்கூடாது, யாரு தட்டினாலும் திறக்கக்கூடாது. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. ஒப்பந்தம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல பையனுடைய வாப்பா அம்மா கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும்போது இந்த அம்மா பாக்குது, இப்ப நான் ஒப்பந்தம் தான் செஞ்சேன், கதவை திறக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் திரும்ப தட்டுறாங்க. புள்ள பார்க்கறான், ஒப்பந்தம் செஞ்சுட்டு தொடங்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தட்டிட்டு வாப்பா அம்மா உள்ள யாரும் இல்லை போலன்னு போயிட்டாங்க. அதே நாள் கொஞ்ச தூரம் நகர்ந்த உடனே பொண்ணுடைய அப்பா அம்மா கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்துச்சு, கொஞ்ச நேரத்துல முடியல, போய் கதவை திறந்துச்சு. ஒப்பந்தமும் இப்பந்தமும் என் வாப்பா அம்மா தான் நான் பார்க்கணும், கதவை திறந்துருச்சு. இந்த 2 பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் போயிட்டே இருக்குது. முதல்ல ஆம்பளை புள்ள பிறக்கிறான், 2வது பொம்பளை புள்ள பிறக்குது, 2வது ஆம்பளை புள்ள பிறக்குது, 3வது பொம்பளை புள்ள பிறக்குது. இவர் பொம்பளை புள்ள பிறந்தவொடனே ஊருக்கு தாவத் வைக்கிறாரு. ஊருக்கே தாவத். நம்ம மனைவி கேட்டாங்க, ஆனா 1வது குழந்தை பிறந்தா எல்லாம் ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க, ஊருக்கு தாவத், ஊருக்கு குடும்பத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க என்ன அதுவும் 1 இல்லாம 2 இல்லாம 3க்கு கொடுத்தீங்க? அப்ப அந்த கணவர் சொன்னாரா, எனக்காக கதவு திறக்க ஒரு குழந்தை பிறந்துச்சுல்ல, எனக்காக கதவை திறக்க ஒரு குழந்தை பிறந்துச்சுல. ஆனா நீங்க நானும் ஒப்பந்தம் பண்ணோம், ஒரு தந்தை வராங்க, தாய் வராங்க, கணவன் போய் திறக்கல. ஆனா ஒரு பொம்பளை புள்ள வந்த உடனே பாசத்துல போய் திறந்தால, அப்ப எனக்குன்னு கதவை திறந்தோட ஒரு பொம்பளை புள்ள பிறந்துட்டால அப்படின்னு அந்த தகப்பனார் அந்த கணவர் பேசினாராம். அப்ப வாழ்க்கையில பெண் பிள்ளை கொடுக்கப்பட்டவர்கள் வீட்டிலும் நேர்மர், போகிற வீட்டிலும் நேர்மர். 20 வருஷம் நம்ம வீட்டுல இருக்கிறாங்களா, நல்லபடியா பார்த்துக்கணும். 20 வயது 18 19 வயது நிக்கா என்ற உறவினால் கணவனுக்கு கீழே வராங்களா, ஒவ்வொரு கணவனும் மனைவியை நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும். அல்ல இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அல்ல, நிஅமத் அல்ல, நமக்கான ரிஸ்க் என்று சொல்றாங்க. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தாய் இல்லாம வளர்ந்தாங்கல்ல. ஒரு மனைவி என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட நிஅமத் என்ன தெரியுமா? மனைவி. ஒரு தமிழ் வார்த்தை தான் மனைவி. தமிழ்ல வேணா பெஞ்சாதி, பொண்டாட்டி, அரபில ஜௌஜா என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒய்ஃப், பார்ட்னர்லாம் சொல்லலாம் தெரியுமா?
உலகத்துல யாரையாவது பெண்ணை பார்த்தா நீ என் தாயை போல சொல்லலாம், நீ என் அக்கா போல, நீ என் தங்கச்சி போல சொல்லலாம். ஆனா அல்லாஹ் மனைவி கொடுத்த மிகப்பெரிய நியமத் என்ன தெரியுமா? மனைவியை தவிர யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. யாராவது ஒரு பொண்ணை பார்த்து நீ என் மனைவி மாதிரி சொல்லலாமா? அவ்வளவுதான் நிலைமை. அல்லாஹ் மனைவி என்ற வார்த்தைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருவன் என்பதை நிர்ணயித்து விட்டான். அந்த மனைவிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ரிசுக்கான மனைவியை நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் சொன்னாங்க, உங்கள யார் சிறந்தவங்க தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி. உங்கள் மனைவி கிட்ட நீங்க ஹீரோவா இருந்தா நீங்க எல்லாம் ஹீரோ. உங்க மனைவி கிட்ட நீங்க ஜீரோனா இந்த உலகத்துக்கும் ஜீரோ தான். மனைவி என் கணவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அல்லாஹ் நம்மள நல்லவர்களுடைய வரிசையை எழுதுறான். அந்த மனைவி நம்மளை பார்த்து கெட்டவன் என்ற சர்டிபிகேட் கொடுத்தா உலகத்துக்கும் நாம் கெட்டவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உலகமே என்ன போற்றப்படுது. நான் என்ன காரணம் தெரியுமா? என் எல்லா மனைவிகளிடத்திலும் நான் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன். யார் மனைவி இடத்துல நல்ல பேர் எடுப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல ஹீரோக்கள், அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்லவர்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோம், பெற்றோர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்களோ, எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோமோ அதுபோல மனைவிகளுடைய பேச்சையும் சில நேரங்களில் நாம் கேட்க வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் மனைவிமார்களிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும். முடிவு எடுப்பது நாம இருந்தாலும் கூட ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கேட்பதில் குறைஞ்சி போயிடுது. கணவன் நம்மகிட்டே ஒப்பீனியன் கேட்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மனைவியை நல்ல முறையிலே பார்த்து கொண்டு துஆக்களை பெறுகின்ற நல்ல கணவர்களாக நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. யாரெல்லாம் மனம் முடிக்க இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மனம் முடித்த மனைவிகளை நம் மனதிற்கு பிடித்தது போல அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தராவி ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சவாபு சூரத்துல ஒரு பட்டணத்தை அல்ல. இந்த மார்க்கெட் இருக்கு தெரியுமா? இந்த வில்லேஜ்ல இருந்து பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு உள்ள ஒரு நகரம், ஒரு சிட்டி. நம்முடைய பேர்ல அல்லாஹ் ஒரு சிட்டி அமைக்கிறான். ஊர் பேர் இப்ப சென்னை அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம பேரு அப்துல்லா, முஹம்மது அப்படின்னு நமக்காகவே ஒரு பட்டினத்தையே அல்லாஹ் கட்டுறான். அல்லாஹ் மிகப்பெரிய தௌஃபீக் நம்ம மீது ஜஸ்ட் ஒரு 20 ரக்காத் 20 ரக்காத்தை அல்லாஹ்வுக்காக ஈமானோடு இஹ்லாஸோடு நம்ம தொழுதிருந்தோம்னா இது போல சவாபு தரானே, இது போல வாய்ப்புகளை நாம் நழுவ விடலாமா? இன்னும் 7-8 நாட்கள் தான் இருக்கின்றது. பரக்கத்து பொருந்திய ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் கடக்க இருக்கின்றது. ரமலானை நாம் பயன்படுத்தாவிட்டால் நம்மை போன்ற கை செய்தவாரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள தராவிகளையும் நோன்புகளையும் முழு ஆரோக்கியத்தோடு வைக்கின்ற நோக்கின்ற நல்ல நசீபை எல்லாம் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான